போவாஸ் ஒரு உலக மனிதனாக இருக்கும் பொழுது ரூத்தை பார்த்து என்ன சொல்றான்? மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அவ பாருங்க, தேசம் விட்டு தேசம் வந்திருக்கிறா, ஒரு கலனியில கதிர் பொறுக்கிறவரா இருக்கா, பயந்து கொண்டிருக்கிறா. என்ன செய்ய போறோமோ, வாழ்க்கை எப்படி நடத்த போறோமோ அப்படின்னு கலக்கும் போது போவாஸ் மணவாளன் என்ன சொல்றாரு? மகளே, ஸ்திரியே, சபையே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் நான் செய்வேன். போவாஸ் மணவாளன் சொல்கிறார், உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் நான் செய்வேன். சபையை பார்த்து சொல்றதாக இந்த வசனம், ஸ்திரியை பார்த்து சொல்றதாக இந்த வசனம், மணவாட்டியை பார்த்து சொல்றதாக இந்த வசனம். அதனால பயப்படக்கூடாது. அங்க ஆபிரகாமே, ராஜா வந்தாலும் பயப்படாதே, மோசே ஜனங்களுக்கும் பார்வோன் வந்துட்டான், அவங்களுக்கும் பயப்படாதே, யோசுவாட்ட ராஜாக்களை நீ எதிர்க்க போற, அப்பையும் பயப்படாதே. தாவீது என்ன சொல்றாருன்னா, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ஒரு பாளையமே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி, ஆண்டவரே, வீட்டை சுத்தி ராணுவம் இறக்கிட்டாங்க, இனி தப்ப முடியாது, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும் பொழுது எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை சுத்தி பெரிய பாளையமா நிக்கிறது போல தெரியும். ஆனா அந்த சமயத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம்.